ஹலோ கைஸ், இது உங்களோட லோர் கீப்பர் தமிழ் ஸ்டோரி சேனல். நம்ம இந்த சேனலில் எதை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா, லார்ட் ஆஃப் மிஸ்ட்ரீஸ் அப்படின்ற அனிமியோட நெக்ஸ்ட் சீசன், அதாவது சீசன் 2ஓட நாவல் ஸ்டோரி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம போன வீடியோவில் எது பார்த்துருந்தோம் அப்படின்னா, சாப்டர் 215 பார்த்துருந்தோம். இப்போ சாப்டர் 216 பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அவங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நம்ம போன சாப்டரில் என்ன பண்ணியிருந்தோம் பார்த்தோம்னா, கெவின் வந்து நம்ம பேக்லேண்ட்ன்ற கேபிட்டலை நோக்கி வரைக்கும் ட்ரெயின் ஏறி வந்துக்கிட்டு இருக்கான். இப்போ வரும்போது ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு பையன் ஏறுறதையும் அவனை தொடர்ந்து சில கேங் மெம்பர் ஏறுறதையும் கெவின் கவனிக்கிறான். இதுக்கு அடுத்து என்ன நடக்குதுன்றது தான் பார்க்க போகிறோம். அந்த பையனை தேடி ஏற்ற கேங் மெம்பர் அந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருக்க டிடிஆரை பார்த்து கேட்குறாங்க, இந்த பக்கம் பையன் போனதை பார்த்தீங்களா அப்படின்னு மிரட்டுறாங்க. இதை பார்த்துக்க அந்த டிடிஆர் பயப்படுறாரு. இதை கெவின் வந்து பார்த்தும் பார்க்காத மாதிரி நியூஸ் பேப்பர்லேருந்து சைட் கண்ணால் பார்க்குறான். மிரட்ட ஆட்கள் வந்து ரொம்ப உயரமாகவும் வெயிலில் போய் ரொம்ப கருத்த மாதிரி இருக்காங்க. இவங்களை பார்த்தோன்னே நம்ம மெயின் கேரக்டர் தெரிஞ்சுக்கிறான், இவங்க வந்து ஹைலாண்டர்ஸ் அப்படின்ட்டு. ஹைலாண்டர்ஸ் யார் அப்படின்னா, லோன் கிங்டம்க்கும் இண்டஸ் ரிப்பப்ளிக்லேயும் நடுவில் வாழக்கூடிய மலைப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள். இவங்க வந்து பயங்கரமாக போர்க்கலைகளை தெரிந்தவங்க. இவங்க வந்து ஆனாலும் இந்த லோன் கிங்டம் இப்போ உருவான இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனில் இருக்க கன்ஸ் கேனன்ஸ்னால இவங்களால போட்டி போட முடியல. அதனால போர்லேருந்து தோத்துட்டு அங்கங்கே நிறைய இடத்துல போய் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க இந்த லோன் கிங்டமில் பல இடங்களில் அடியாட்களாகவும் கொலை செய்யக்கூடிய கூலிப்படைகளாக இருக்கிறத நிறைய இடத்துல பார்க்க முடியும். தெரிஞ்சுட்டு அவங்க ஏன் தேடுறாங்க அப்படின்ட்டு கெவின் யோசிச்சுக்கிட்டே பார்க்குறான். உடனே அந்த டிடிஆரும் பயந்துட்டு அந்த பையன் வந்து தேர்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட் நோக்கி போனான் அப்படின்றத காட்டி கொடுத்துட்றாரு. இதை கேட்ட மெயின் கேரக்டர் வந்து, நான் எந்நேரம் அந்த பையனாக இருந்தேன்னா கண்டிப்பாக அந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருக்க மாட்டேன், வேற ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்கு மாறி இருப்பேன், இல்லை இறங்கி வேறு பக்கம் போயிருப்பேன் அப்படின்னு யோசிச்சுட்டு, இருந்தாலும் கண்டுக்காத மாதிரியே மற்றவங்கள மாதிரி அவன் நியூஸ் பேப்பர் படிக்க ஆரம்பிச்சிடுறான். கொஞ்ச நேரத்தில் யாரோ ஃபஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்லேருந்து வரதை வந்து மெயின் கேரக்டர் நோட் பண்ணுறான். அது வேறு யாரும் இல்லை, அந்த சின்ன பையன் தான். நம்ம கெவின் நினச்ச மாதிரியே அவனும் நினச்சிருக்கான். அவனும் தேர்ட் கம்பார்ட்மெண்ட்டில் இருந்து பின்பக்கம் சுற்றி ஃபஸ்ட் கம்பார்ட்மெண்ட் வழியாக வரான். அவனுக்கு தெரிஞ்சிருக்கு கண்டிப்பாக இங்கே இருக்கவங்க வந்து தன்னை காட்டி கொடுத்துறாங்க அப்படின்ட்டு. இதை பார்த்தோன்னே கெவின் ஒரே ஆச்சரியம், எப்படி இந்த பையன் இவ்வளோ சின்ன வயசில் மெச்சூராக இருக்கா அப்படின்ட்டு. இதை பார்த்துட்டு தன்னோட ஸ்பிரிட் விஷனை ஆக்டிவேட் பண்ணி அவனை நோட் பண்ணுறான், எப்படிப்பட்ட பையன் அப்படின்றத. அந்த பையனோட ஆறாடன்னு தெரிஞ்சுக்கிறான். பையன் வந்து ரொம்ப சோர்வாக இருக்கான், நிறைய இடத்துல அலைஞ்சு தெரிஞ்சிருக்கா அப்படின்றது தெரியுது. இருந்தாலும் அவனோட உடம்பு ஃபுல்லாக இருக்க ப்ளூ கலர் பார்த்தோன்னே தெரியுது, அலைஞ்சு தெரிஞ்சிருந்தாலும் ரொம்ப நிதானமாக யோசிக்கக்கூடிய பையன் அப்படின்ட்டு. இதை பார்த்து கெவின் ஆச்சரியப்பட்டுட்டு அவனை இருந்தாலும் எதுவும் கண்டு கணக்காகவும் மறுபடி தன்னோட வேலையான நியூஸ் பேப்பர் படிக்க ஆரம்பிச்சிடுறான். ஒரு 20 நிமிஷம் கழிச்சு நம்ம மெயின் கேரக்டர் இறங்க வேண்டிய செரிவுட் ப்ராக் அப்படின்ற இடத்து ஸ்டேஷனுக்கு வந்து நம்ம மெயின் கேரக்டர் இறங்கிடுறான். இறங்கிட்டு தன்னோட நியூஸ் பேப்பரில் இருக்க அட்ரஸை தேடி அந்த வீட்டை நோக்கி போக ஆரம்பிக்கிறான். தான் வாடகைக்கு எடுக்க வேண்டிய வீடு வந்து யூனிட் 15 இருந்தாலும் யூனிட் 17 போய் கதவை தட்டுறான். அந்த கதவை தட்டும்போது பக்கத்தில் காலிங் பில் இருக்குது. அதை அடித்து பார்க்கும்போது கதவுக்கு மேலே ஒரு மெட்டாலிக் பேர்டு மாதிரி வந்து ஒரு காலிங் பில் பேர்டு வெளில வந்து கூக்கு கூக்குன்னு சவுண்டு கொடுக்குது. இது வந்து அந்த ஊரில் வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். ஆனால் இருந்தாலும் நம்ம மெயின் கேரக்டருக்கு வந்து அவ்வளோ தூரம் தெரியல, ஏன்னா நம்ம ஊர்லேருந்து போனவே இல்லையா. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் கழித்து அந்த கதவை திறக்கிற சவுண்டு கேட்குது. கதவை திறந்தா ஒரு பணிப்பெண் வந்து, நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. கெவின் உடனே கையில் இந்த நியூஸ் பேப்பரை காமிச்சு, எங்கள் வீடு வாடகைக்கு இருக்குன்னு சொன்னாங்க, இன்னும் வாடகைக்கு உள்ளேயே, நான் வாடகைக்கு இருக்கலான்னு வந்திருக்கேன் அப்படின்னோடனே, உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கோட்டையும் கேனையும் வாங்கி வச்சுட்டு சோஃபாவில் உட்கார வைக்கிறாங்க. சோஃபாவில் உட்காந்தோடனே கெவின் சுற்றி முற்றி பார்க்குறான். நல்ல ஃபயர் பிளேஸ் இருக்குது, வீடே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தாலும் அவன் ஏற்கனவே இருந்த இடத்தோட இந்த இடம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது உணர்றான். நிறைய கார்பெட்ஸ், நிறைய பெயிண்டிங்ஸ் இதெல்லாம் இருக்காங்க. அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த வீட்டோட முதலாளி அம்மா வந்து கையில் ஃபெதர் ஃபேன் வச்சுட்டு வராங்க. அவங்க பேர் தான் மிஸ்ஸஸ் சாம்பர். அவங்க கெவினை பார்த்துட்டு, நான் தான் மிஸ்ஸஸ் சாம்பர் அப்படின்னு அறிமுகப்படுத்திக்கிறாங்க. அறிமுகப்படுத்திக்கிட்டு, இதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு விசாரிக்கும்போது நம்ம கெவின் சொல்கிறான், இந்த மாதிரி நான் வாடகைக்கு வீடு தேடி வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே உடனே அவங்க வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க, அப்படியா, வாடகைக்கு வந்து யூனிட் நம்பர் 17 தான் இருக்குது. அந்த வாடகை இந்த வாடகை வீட்டில் வந்து என்னோட அக்காவும் அக்காவோட வீட்டுக்காரங்க தான் இருந்தாங்க. அவங்க பிஸ்னஸில் கொஞ்சம் லாஸ் ஆனதுனால பழையபடி வந்து அவங்க சதர்ன் காண்டினென்ட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே போயிருந்தாலும் எனக்கு அதுலேருந்து விருப்பம் இல்லை, ஏன்னா அவங்க பசங்க தான் ரொம்ப பாவம், அந்த இடத்துல வந்து நல்ல ஸ்கூலே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கெவின் கேட்டுட்டு யோசிக்கிறான், இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத செய்திகள், எதுக்கு இது என்ன சொல்கிறீங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு, இவனும் சுமார் கூட இருக்க புலைட்டுக்கு, நீங்கள் சொல்கிற கரெக்டு தான், அந்த இடத்துல வெதரை தவிர மற்ற எதுவுமே சரி இருக்காது அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டோடனே அவங்களுக்கும்
தன்னை தெரிஞ்சு பேசுகிறா அப்படின்னு நல்லா சிரிக்கிறாங்க. சிரிச்சிட்டு இருக்கும்போதே கெவின் சுற்றி முற்றி பார்க்கும்போது நிறைய இடத்துல பைப்பாக போகுது. இதை பார்த்துட்டு அவங்க உடனே சொல்கிறாங்க, இதெல்லாம் என்னோட ஹஸ்பண்டோட வேலை தான். அவர் வந்து காயின் கம்பெனியில் மேனேஜராக இருக்கார். அவர் வந்து ஒரு மெக்கானிக்கல் என்தூசியாசிஸ்ட். ஸோ இந்த மாதிரி தான் நிறைய வேலைகள் செஞ்சு வீடு வந்து ரொம்ப சூடாக இருக்கிறதுக்கான வழியாக பார்த்துருக்காரு அப்படின்றாங்க. பழைய எப்படி நம்மளோட மெயின் கேரக்டர் யோசிக்கிறான், இது எனக்கு தேவையில்லாத இன்ஃபர்மேஷன், பட் இருந்தாலும் அதை கேட்டுட்டு ஆமாம் நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒன்றும் ஞாபகப்படுத்துகிறாங்க. ஆனால் நீங்கள் இருக்கிற வீட்டில் இந்த மாதிரி இருக்காது, இது எங்கள் வீட்டுக்காகவே பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் இருக்க ஒவ்வொரு காஸ்ட்லியான பொருளையும் அறிமுகப்படுத்திட்டு இதெல்லாம் உங்களுக்கு இருக்காது, ஆனால் மற்ற தேவையான பொருட்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு கெவினும் ஆமாம் இது ரொம்ப காஸ்ட்லியான பொருள் அப்படின்னு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருது. இது சொன்னோடனே அவங்க வந்து கெவின்கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு 1 வருஷம் கான்ட்ராக்ட் போடணும், 50 பவுண்ட் வந்து டெபாசிட்டாக கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே மெயின் கேரக்டர், என்னால் அவ்வளோ கொடுக்க முடியாது, நான் இப்போ தான் இந்த ஊருக்கே வந்திருக்கேன், இந்த வருமானம் எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது, ஸோ அதனால் என்னால் 6 மாதமும் 25 பவுண்ட் தான் தர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கெவின்ட்டு கேட்குறாங்க, நீங்கள் படித்தவங்களா அப்படின்னு கேட்கும்போது நம்ம மெயின் கேரக்டர் சொல்கிறேன், ஆமாம் நான் படிச்சிருக்கேன், ஹிஸ்ட்ரியும் நிறையா நானே சொந்தமாக படிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி தன்னோட அறிவாற்றலை வந்து அவன் காமிக்கிறான். இதை பார்த்தோன்னே சரி எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, நீங்கள் வாடகைக்கு இருந்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கான்ட்ராக்ட் சைன் பண்ணிடுறாங்க. கெவின் தான் ஏற்கனவே அந்த பேங்க்லேருந்து எடுத்துகிட்டு வந்த பணத்தை 25 பவுண்டு வந்து அவனாக எண்ணி வைக்கிறான். எண்ணி வைக்கும்போது அவனுக்கு மனசு வலிக்குது, இருந்தாலும் வேறு வழி இல்லை அப்படின்றக்காக கொடுக்குறான். ஏன் 50 பவுண்டு அவனால் கொடுக்க முடிஞ்சாலும் 25 பவுண்டு பேசுகிறான் அப்படின்னா, கெவின் வந்து இன்னொரு வீடை வாடகைக்கு எடுக்கிறதுக்கு யோசிச்சிருக்கான். ஏன்னா அவனை வந்து எப்போ என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ இன்னொரு சேஃப் ஹவுஸ் வேணும் அப்படின்றக்காக முடிஞ்சளவுக்கு இந்த இடத்துல வாடகை குறைக்கிறான். குறைச்ச உடனே இன்னொரு மெய்டு வந்து அவனோட யூனிட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. போகும்போது பார்க்குறான் அந்த யூனிட் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக தான் இருக்குது. மொத்தம் 2 மாடி இருக்குது, கிச்சன் இருக்குது, ஒரு பெரிய ஆக்டிவிட்டி ரூம் இருக்குது, நிறைய பெட்ரூம்ஸ் இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது மெயில் ஞாபகப்படுத்துகிறாங்க, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தனித்தனியாக இந்த யூனிட்டை வந்து நீங்கள் வாடகைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு பொருட்கள் நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூனிட்டை காமிச்சு வச்சுட்டு மெய்டு போயிடுறாங்க. மெய்டு போனோடனே கெவின் வந்து அந்த இடத்த எல்லாம் சுத்தப்படுத்திட்டு அந்த இடத்துல உட்காடுறான். உட்காந்துட்டு அடுத்து என்ன வேலை பார்க்க போகிறேன் அப்படின்றத யோசிக்கிறான். என்ன வேலை பார்க்கலாம் அப்படின்றது 3 வேலைகள் ஏற்கனவே யோசிச்சு வச்சுருந்தான். முதல்து வந்து ஒரு புக் எழுதுகிற ஆர்டிஸ்டாகிறது. பட் இருந்தாலும் இப்போ அந்த நிலமையில ரொம்ப பயங்கரமான புக் எழுதிட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆகிடக்கூடாது அப்படின்றக்காக அந்த வேலை வேணான்னு விட்டுட்டான். அடுத்து வந்து ஜேர்னலிஸ்ட்டாக போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறான். ஆனால் ஜேர்னலிஸ்ட்டாக போகிறது வந்து நல்ல வேலையாக இருந்தாலும் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. ஸோ அதனால் அதையும் விட்டுட்டான். மூணாவதாக இருக்க வேலை தான் ப்ரைவேட் டிடெக்டிவ். ஆமாங்க, என்னோட மெயின் கேரக்டர் வந்து ப்ரைவேட் டிடெக்டிவாக தான் உருவாக்குறான். ஆனால் உருவெடுத்தவன் இந்த சிட்டியில் அவனோட பேர் என்ன வச்சுருக்கான் அப்படின்னா ஷெர்லாக் மோரியார்ட்டி அப்படின்ற மாதிரி பேர் வச்சுருக்கான். இதோட இந்த சாப்டர் முடியுது. அடுத்த சாப்டரில் கெவின் என்ன பண்ண போகிறான், அவனோட முதல் கேஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.